லூக்கா, நான் இங்கே முன்னாடி வந்து நின்றுட்டு உங்களுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தேன் எப்படி உழுகுறதுன்னு தான் எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த சேர்ந்தான் பாரியா. வாசிங்க லூக்கா 3:37. தயவு செஞ்சு எல்லாம் வேதவசனத்தை பார்ப்போம். லூக்கா 3:30. லாமேக்கு மெத்துசாலாவின் குமாரன், மெத்துசாலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாரோதின் குமாரன், யாரோத் மகளோயின் குமாரன், மகளேல் கேனானின் குமாரன், கேனான் ஏனோசின் குமாரன். அடுத்தது ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். முதல் மனிதனாகிய ஆதாம் யாருடைய குமாரன்? தேவனுடைய குமாரன். நாளமா படுத்தி யோசிப்பேன். ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படின்னா இந்த உலகத்துல முத பிறந்தது யாரு? ஆதாம். அப்ப இந்த ஒரே மனிதன் வழியில் வருகிற எல்லாமே யாருதான்? தேவனுடைய குமாரர்கள் தானே இருக்கணும். அப்ப எப்படி அந்த ஜாதி வந்துச்சு, இந்த ஜாதி வந்துச்சு, இந்த ஜாதி? ஏன் ஸ்ட்ரெயிட்டா ஆதாம் தேவனுடைய குமாரன் சொல்லியிருக்கலாம். இத்தனை பேரை மென்ஷன் பண்ணி ஏன் கொண்டாடுறோ அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்றால் அவனுக்கு பிறப்பதெல்லாம் யாருடைய குமாரர்கள்? தேவனுடைய குமாரர்கள். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல அவன் எவன் பிரிச்சு வச்சனா எனக்கு தெரியாது. தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த குமாரர்களும் யாருடைய குமாரர்கள்? தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரர்கள். முதல் மனிதனை தேவன் பாருங்க, குவாலிட்டியா படைக்கிறார். நொண்டிய படைக்கல, மூல கோளாரா படைக்கல, கண்ணு குருடா படைக்கல, கால் குருடா படைக்கல. படைத்து ஒரு 6 அடி நீளம் 4 அடி அகலத்துல ஒரு குடிசை மாதிரி போட்டு ஒரு ஆளுக்கு போதும்பான்னு சொல்ல, முதல் மனிதனை நான் உண்டாக்கின அந்த முதல் மனிதன் எப்பேற்பட்ட இடத்தில் வசிக்க வேண்டும், அவனுடைய தோற்றம் எப்படி ஜொலிக்க வேண்டும், அவன் உண்ணுகிற கனியெல்லாம் போய் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் அவன் சாப்பிட்டது கொஞ்சம், மீதம் இருந்தது யாராலும். அப்ப நாம் யோசிக்க வேண்டும், நாம் யாருடைய குமாரர்கள்? எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் தேவனுடைய குமாரர்கள்? தேவனுடைய குமாரர்கள் இப்போ போய் தேவனுடைய குமாரன் போய் சொல்லி போட்டு சாக்கட்டில் போய் படுத்துட்டு இருக்குது. கண்ணையே திறக்க முடியல சில பேருக்கு. அப்படியே என்னப்பா அப்படின்னா, சரி ஐயோ பாவம் ஆண்டவர். அப்ப தேவனுடைய குமாரர்கள்னா குவாலிட்டி வேணுங்க, தரம் வேணும்.